வெல்கம் டு டிஎன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டியில் முக்கியமான ஒரு டாபிக் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பிரீஃபிங்காக பார்க்க போகிறோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்னா, லோக்பாலுங்கிறது மத்திய அரசாங்கம், லோக் ஆயுக்தாங்கிறது மாநில அரசாங்கம். சரிங்களா? இந்த லோக்பாலுங்கிற வார்த்தையை யார் முதல் அறிமுகப்படுத்துறாங்கன்னா, எல்.எம். சிங்வி அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்துறாரு 1963ஆம் ஆண்டு. இந்த லோக்பாலுக்கான தமிழில் அர்த்தம் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் காவலன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதற்கான அர்த்தம் என்னது? மக்கள் காவலன். இந்த லோக்பாலும் இந்த லோக் ஆயுக்தாவும் கொண்டு வரத்துக்கு, சரிங்களா, மாநிலத்திலையும் மத்தியத்திலையும் இதை கொண்டு வரத்துக்கு மிக முக்கிய பங்காற்றியவர் ஒருவர் தான் அண்ணா ஹசாரே. சரிங்களா? இவர் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா கொண்டு வரதுக்கு பல நாட்கள் இவர் உண்ணாவிரத போராட்டமும் இவர் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த லோக்பாலோட மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. முதல் மசோதா தாக்கல் யார் பண்ணுறாங்கன்னா, சாந்தி பூஷன் அப்படிங்கிறவங்க தான் முதல் மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. 1968ஆம் ஆண்டு இந்த முதல் மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது அப்போ சாங்ஷன் ஆகலை. சரிங்களா? உடனே அடுத்தது எப்போ மறுபடியும் மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னா, மாநிலங்களவையில் டிசம்பர் 17, 2013ஆம் ஆண்டு மாநிலங்களவையிலையும், மக்களவையில் டிசம்பர் 18, 2013லையும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாநிலங்களில் 17ஆம் தேதி டிசம்பரில், அதுக்கு அடுத்த நாளே டிசம்பர் 18ஆம் தேதி மக்களவையில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் இதற்கு எப்போ ஒப்புதல் கொடுக்குறாருன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு இதற்கான ஒப்புதல் கிடைக்குது. சரிங்களா? இது எந்த நடைமுறையில் இந்த லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும் கொண்டுட்டு வராங்கன்னா, 1809 ஸ்வீடன் நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. அதாவது இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் இந்த லோக்பாலில் லோக் ஆயுக்தாவை இந்த நடைமுறைப்படுத்தி தான் அவங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இதோட நிர்வாக சீர்திருத்தமும் இது பரிந்துரையும் பார்த்தீங்கன்னா, 1966ஆம் ஆண்டு மொரார்ஜி தாஸ்ங்கிறவர் இதற்கு தலைமை தங்கியிருக்கிறாரு. தலைமை தங்கி தான் இந்த நிர்வாக சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எப்போ? 1966ஆம் ஆண்டு. என்னன்னு பரிந்துரை பண்ணுறாருன்னா, மக்களின் குறைதீர்க்கும் சிறப்பு ஆணையம் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்ணுறாரு. சரிங்களா? சரி, இந்த லோக்பால் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவருடைய சேர்ந்து மொத்தம் 9 பேர் இருப்பாங்க. அதில் தலைவர் யாராக இருப்பார்னா, ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி தான் இதற்கு தலைவராக இருப்பார். இதில் 4 பேர் நிதி சார்ந்த உறுப்பினர்களும், 4 பேர் நிதி சாரா உறுப்பினர்களும், அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, உமன், அதில் வர கமிஷன்ஸில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் இவங்க நிதி சாரா உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இதை எப்படி தேர்வு முறை பண்ணுறாங்க அப்படின்னா, 5 பேர் கொண்ட குழு இருக்குங்க. அந்த 5 பேரை கொண்ட குழுவில் யார் இருப்பாங்கன்னா, பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இந்த 4 சேர்ந்து 5ஆவதாக ஒருத்தர் தேர்வு பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் மொத்தம் 5 பேர் கொண்ட குழுன்னு இந்த தேர்வு முறையில் இருப்பாங்க. சரியா? இவங்க எல்லாத்தையும் நியமனம் பண்ணுறது யாராக இருப்பாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். இந்த லோக்பாலோட செயல்பாடு என்னவா இருக்குதுன்னா, ஊழலில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் ஒரு பிரதமராக கூட இருந்தால் கூட அவங்களை விசாரித்து தண்டனை வழங்குறது தான் இந்த லோக்பாலோட சிறப்பம்சமே. சரிங்களா? இதோட செயல்பாடு இப்படி தான் இருக்கும். இதனுடைய அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னா, சுதந்திரமாக இவங்க எங்கே வேணாலும் விசாரணை பண்ணலாம். இவங்க நினச்சா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் இவங்களால விசாரணை பண்ண முடியும். சரிங்களா? அந்த அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. அனைத்து அரசு பொது ஊழியர்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதாவது குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டியில் இருக்கிற எந்த கேட்டகரியில் இருக்கிற ஆஃபீஸராக இருந்தாலுமே இவங்களுக்கு விசாரணை பண்ணுற அதிகாரம் இருக்குது. சரிங்களா? இதில் அரசு நிதி உதவி பெறும் சங்கமாக இருக்கட்டும், அறக்கட்டளையாக இருக்கட்டும், அவங்களையும் விசாரணை பண்ணுற அதிகாரம் இந்த லோக்பாலுக்கு உண்டு. இவங்க ஒரு வழக்கு கையில் எடுக்கிறாங்கன்னா, அந்த வழக்கை எப்போ முடிச்சு வைப்பாங்கன்னா, அதிகபட்சம் ஒரு ஆண்டுக்குள்ள இவங்களோட வழக்கு முடிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் அவர் குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, அவரோட சொத்துக்களை முடக்கிறதுக்கும் இந்த லோக்பாலுக்கும் முழு அதிகாரமும் உண்டு. சரிங்களா? இவங்க சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு அதுக்கு தண்டனையும் அவங்க வழங்கிக்கிறதுக்கும் இந்த லோக்பாலுக்கு அதிகாரம் உண்டுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த லோக்பாலை நம்ம பார்த்துட்டோமா? இந்த லோக்பாலை இங்கே என்ன பார்த்தீங்களோ அதே தான் லோக் ஆயுக்தாலையும் வரப்போகுது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்க, இந்த லோக் ஆயுக்தால
இந்த லோக் ஆயுக்தா லோக்பால் ஃபஸ்ட்டே சொன்னேன், லோக்பாலுங்கிறது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது. இந்த லோக் ஆயுக்தாங்கிறது மாநில அரசாங்கத்தை சார்ந்தது. சரிங்களா? 2013 லோக்பால் சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா அமைப்பு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதை வந்து முதல்ல சட்டம் இயற்றிய மாநிலம் அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா, சட்டம் இயற்றிய மாநிலம் ஒரிசா. எப்போ? 1970. இது நடைமுறை எப்போ வந்திருக்குது? 1983. இப்போ அடுத்தது பாருங்க, முதல் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்போ முதல் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க? 1971 மகாராஷ்டிரா மாநிலம் தான் இது முதல்ல நடைமுறைக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது சட்டம் இயற்றிட்டாங்க ஒடிசாவில், அது நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல. நடைமுறைக்கு கொண்டு வந்தது எப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க? 1983. ஆனால் மகாராஷ்டிரா 1971 நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழகத்தில் மசோதா நிறைவேற்றம் எப்போ நடந்ததுன்னா, சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. எப்போ? ஜூலை 9, 2018. சரிங்களா? ஆளுநர் ஒப்புதலுக்கு எப்போ வருது? ஜூலை 13, 2018. சரிங்களா? இது நம்ம தமிழகத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டது தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் உட்பட மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இதில் இருக்கிற தலைவர் என்னவா இருப்பார்னா, ஒரு மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் வந்து ஓய்வு பெற்றவராகவும் இருக்கலாம், பணியாற்றக்கூடிய ஒரு தலைமை நீதிபதியாக கூட இருக்கலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு 4 உறுப்பினர்கள், அதில் 2 பேர் நிதி சார்ந்த உறுப்பினர்களும் 2 பேர் வந்து நிதி சாரா உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. நம்ம அதில் லோக்பால் எப்படி பார்த்தோமோ அதே தான் இந்த லோக் ஆயுக்தாவிலையும். சரிங்களா? இதோட வயது காலம்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குறைஞ்சபட்சம் 45 வயதிலையும் அதிகபட்சம் 70 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இவருடைய பதவி காலம் என்னவா இருக்குதுன்னா, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. சரியா? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. லோக் ஆயுக்தோட பதவி காலம்னு கேட்டு வெறும் 5 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 5 ஆண்டுனே கொடுத்துடலாம். 5 ஆண்டு கொடுக்காம 70 வயதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 70 வயதுனே கொடுத்துடலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் 2மே கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த 2மே டிக் படிச்சிடலாம். அதனால தான் இவங்க தெளிவாக கொடுத்துருக்கிறது 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. சரி, இந்த லோக் ஆயுக்தா எப்படி தேர்வு பண்ணுறாங்க உள்ள இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படின்னா, யார் யார் இருப்பாங்கன்னா, முதல்வர் இருப்பார், சட்டப்பேரவை தலைவர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார். சரிங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்வு பண்ணுறாங்க. சரி, இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விலகிறத அவங்க அந்த கமிட்டி விட்டு விலகிறாங்க அப்படின்னாலும், இவங்க யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா, விலகிறதா இருந்தாலும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஆளுநருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் உள்ளது. சரிங்களா? இந்த லோக் ஆயுக்தோட அதிகாரம் என்னவா இருக்குதுன்னா, மாநிலத்தில் ஒரு மாநில முன்னாள் எந்நாள் முதல்வர்களை விசாரணை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களையும் விசாரணை செய்வதற்கு அதிகாரம் உள்ளது. சரிங்களா? அந்தந்த மாநில அரசு ஊழியர்களையும் பொது ஊழியர்களையும் விசாரணை செய்வதற்கு இவங்களுக்கு அதிகாரம் உண்டு. சரிங்களா? அதே போல இவங்க சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான ஒரு அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. ஒரு சிவில் நீதிமன்றம் என்னென்னலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என்ன ரைட்டு, என்ன அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களோ எல்லா ரைட்ஸுமே இந்த லோக் ஆயுக்தாக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு அதிகாரி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் வந்து ஒரு கைதியை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா, அவருடைய அந்த அதிகாரியோட பதவியை நீக்கம் செய்வதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கும் இந்த லோக் ஆயுக்தாக்கு அதிகாரம் உள்ளது. சரி, இவங்களோட விசாரணை வலயத்துக்கு வராத ஒரு 3 பேர் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. அது அந்த 3 பேர் வரமாட்டாங்க இந்த லோக் ஆயுக்தோட விசாரணைக்கு. யார் யாருன்னா, நீதிபதிகள், பாதுகாப்பு அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள். பாதுகாப்பு அதிகாரிகள் யார்? இந்த ஆர்மியில் இருக்கிறவங்க தான். சரிங்களா? நீதிபதியாக இருக்கட்டும், பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கட்டும், உளவுத்துறை அதிகாரி, யாரையுமே இந்த 3 பேர்த்தையுமே லோக் ஆயுக்தா வந்து விசாரணை பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கல. சரிங்களா? தமிழகத்தோட லோக் ஆயுக்தா தலைவர் யாராக இருக்கிறாருன்னா, தேவதாஸுங்கிறவர் தான் தமிழகத்தோடைய லோக் ஆயுக்தா தலைவராகவும் இருக்கிறாரு. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும். 2மே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கனாவே ஈஸியாக இதில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் கேள்விகள் எப்படி கேட்டாலும் நீங்கள் தாராளமாக பதில் அளிக்கலாம். இதை தாண்டி எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. சரிங்களா? இந்த நோட்ஸே உங்களுக்கு போதுமானது தான். நல்லபடியாக படிங்க. அடுத்த பாலிட்டி டாப்பிக்கில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.